திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடைய குருபூசை தினத்தன்று இந்த பதிவினை வெளியிடுவதில் அடியேன் பெருமகிழ்வு அடைகின்றேன். சாத்திர நூல்களிலே திருஞான சம்பந்த பெருமான் பற்றிய செய்திகளை இங்கே தொகுத்து நாம் காண இருக்கின்றோம். திருவுந்தியார் என்கின்ற நூல் இது 14 சாத்திர நூல்களிலே முதன்மையாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல். திருவதிகை உயவந்த தேவநாயனார் அவர்கள் செய்த அந்த நூலிலே துரியம் கடந்த இத்தொண்டர்க்கு சாக்கிரம் துரியமாய் நின்றதென்று உந்தி பெற துறந்தார் அவர்கள் என்று உந்தி பெற என்ற பாடலிலே ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த துரியம் கடந்த நிலை சொல்லப்படுகின்றது. திருக்களிற்றுப்படியாரிலே வெளிப்படையாகவே திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார் காட்டி அருளியிருக்கின்றார். சுரந்த திருமுலைக்கே துய்ய சிவ ஞானம் சுரந்து உண்டார் பிள்ளை எனச் சொல்ல சுரந்த தனம் உடையான் தென்பாண்டி மாதேவி தாழ்ந்த மனமுடையால் அன்பு இருந்தவாறு என்ற பாடலிலும் 54வது பாடலிலும் துரியம் கடந்த சுடர் தோகை உடன் என்றும் பிரியாதே நிற்கின்ற பெம்மான் துரியத்தை சாக்கிரத்தே செய்தருளி தான் செய்யும் தன்மைகளும் ஆக்கியிடும் அன்பர்க்கு அவன் என்று 69வது பாடலிலும் 70வது பாடலிலே ஓடம் சிவிகை உளவா கிளி அடைக்க பாடல் பனை தாளம் பாலை நெய்தல் ஏடு எதிர் வெப்பு என்புக்கு உயிர் கொடுத்த ஈங்கு வைதாம் ஓங்கு புகழ் தென்புகழி வேந்தன் செயல் என்று இந்த 70வது பாடலிலே ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த அற்புதங்கள் பலவற்றை காட்டி சாத்திர நூலிலே நமக்கு அமைக்கின்றார் இந்த நூல் ஆசிரியர். திருவுந்தியாரும் திருக்களிற்றுப்படியாரும் இரட்டை நூல்கள் என்று சொல்லுவார்கள். சில பாடல்களிலே உட்கிடை பொருளாகவும் சில பாடல்களிலே வெளிப்படையாகவும் ஞானசம்பந்த பெருமானுடைய தனித்தன்மைகள் இங்கே சொல்லப்பட்டிருப்பது கண்டு வியப்புறுவதாக அமைகின்றது. சங்கற்ப நிராகரணம் என்கின்ற ஒரு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்தது. அந்த நூலிலே ஈசனது இயல்பு பேசுதல் தவிர்க காளி மாநகர் கவுனியர் கடவுள் ஞானமாகிய நற்பதிகங்கள் எழுதுறும் அன்பர் தம்மின் இன்புறு மொழியால் களிரென வணைந்த கண்மண புத்தன் முருட்டுச் சிரமொன்று உடித்தினரன்றி வாய்ந்த வாளொன்று ஏந்தினர் இலரே என்றதும் ஈர்வாள் கொன்றது என்பது போல் தனித்துணை அருளார் துணித்ததன என்று என்பர் என்ற அடிகளிலே ஞானசம்பந்த பெருமானுடைய செயல் சொல்லப்பட்டிருக்கின்றது. மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞானபோதம் என்கின்ற நூலிலே சிவஞானபோதம் 8வது நூற்பாவிலே தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த ஈண்டு இவ்வான்மாக்களுக்கு முற்சை தவத்தான் ஞானம் நிகழும் என்றது. இந்த ஞானம் என்பது இங்கு சொல்லப்பட்டது சாதனமாகிய ஞானம். ஆளுடைய பிள்ளையார் முதலிய நாயன்மார்களுக்கு தவமின்றியும் ஞானம் நிகழ்ந்ததாகுமோ என்னும் ஆசங்கையை நீக்கும் பொருட்டு படிமுறையால் அன்றி இவ்வொரு பிறவியில் செய்த தவம்தானே அமையாதது என்பது உணர்த்துதற்கும் முற்சை தவம் என விசேடித்தார். மாபாடிய கர்த்தராகிய மாதவ சிவஞான சுவாமிகள் இதற்கு உரைக்கின்ற பொழுது தவம் என்பது படிமுறையாலன்றி ஒரு பிறவியால் செய்த தவத்தால் அமையாது என்பதனை இங்கு விளக்குவதற்கு சொல்லுகின்றார். தீக்கை என்னும் சொற்கு தீக்கை என்ற சொல்லுக்கு பொருள் மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுக்கும் என்று ஆகமங்கள் கூறுவதாலும் ஆன்மா ஞானம் ஒன்றாலே வீடு எய்துதல் என வரையறுத்து கூறுதலாலும் தீக்கை மாத்திரத்தானே சிவப்பேறு கூடும் என்றால் பொருந்தாதது என்று மறுக்க இனி ஒளியானன்றி இருள் நீங்காதவாறு போல ஆணவமும் ஞானத்தால் அன்றி தீக்கை மந்திரத்தானே நீங்காது எனவும் அத்துவசுத்தியின் அத்துவாக்கன் நிரம்பி கிடந்த சஞ்சீத கண்ம மாத்திரையே நீங்கும் எனவும் அதனாலே ஞானத்திற்கு உரியவனாவும் எனவும் கொள்ள வேண்டும். மேற்சரியை கிரியை யோகங்களை செய்துளி
நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலான் என்று 8வது நூற்பாவிலே முதல் அதிகரணம் காட்டுகின்றது. இந்த நுட்பங்களையெல்லாம் ஆளுடைய பிள்ளையார் தமது திருமணத்துள் வந்தவர்க்கு எல்லாம் எமை போக்கு அருளீரே என்று முக்தி விண்ணப்பமாகிய பாவனை திருநோக்கம் முதலிய தீக்கை விசேடங்களையெல்லாம் செய்தும் பஞ்சாக்கர திருப்பதிகம் ஓதி ஞானத்தை கொடுத்தும் திருமணத்தில் வந்தோர்கள் ஈனமாம் பிறவி தீர யாவரும் புகுக என்று முக்தி வாயிலில் புகும் வழியினை காட்டியும் அருளிய வரலாறும் வைத்து நாம் கண்டுகொள்வதற்கு சிறப்பாக அமைகின்றது. 20 என்கின்ற நூலிலே மன்ற பாண்டியன் கேட்ப கிளந்த மெஞ்ஞானத்தின் ஆட்பாளவர்க்கு அருளும் என்பதை அறியே என்று அந்த வைகையாற்றின் கரையாகிய தீட்சா மண்டபத்தில் பாண்டிய மன்னனாகிய அவருடைய இருவினை ஒப்பும் மலபரிபாகமும் வந்த நன்மாணாக்கனுக்கு பரம ஞானாசிரியராகிய ஆளுடைய பிள்ளையார் பாவனை நோக்கம் பரிசம் முதலிய தீக்கை விசேடங்களை செய்து பரம ஞான உபதேசமாகிய மெஞ்ஞானத்தை புகட்டி அருளியது திருப்பாசுரம் என்ற அருளிப்பாடாகும் என்பது அருணந்தி சிவாச்சாரியாரது விளக்கமாக இந்த 20 நூலிலே அமைந்திருக்கின்றது. இக்கருத்தினேயே ஆசிரியர் பெருமான் தமது திருப்பாசுர விரிவுரையில் விளக்குகின்றார். இந்த திருப்பாசுர விரிவுரையில் நமக்கு வாழ்க அந்தணர் பதிகத்திற்கு 12 பாடல்கள் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருப்பாசுரம் ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதிகத்திலேயே தலையாய பதிகமாகும், மிகச்சிறந்த பதிகமாகும். அதற்கு விளக்க உரையாக நம்முடைய சேக்கிழார் பெருமான் 22 பாடல்களிலே விளக்கி காட்டுகின்றார் என்று சொன்னால் இந்த பதியத்திற்குரிய சிறப்பு நமக்கு சொல்லாமலேயே விளங்கும். அதற்கும் விளக்கம் நமக்கு கவிமணி ஐயா விளக்கமாக அருளி செய்திருக்கின்றார். இப்படி சாத்திர நூல்களிலெல்லாம் திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், சங்கற்ப நிராகரணம், சிவஞானபோதம், 20 ஆகிய நூல்களிலே ஞானசம்பந்த பெருமான் பற்றிய செய்திகளையெல்லாம் நாம் காண்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.